ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸ் தான் நான் இதில் செலக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து எந்த ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வித்தின் 2 or 3 செகண்ட்ஸில் நம்ம வந்து எல்லா கொஸ்டினும் பண்ணலான்னு தான் பார்த்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a minus b equal to 3 and a cube minus b cube equal to 117, find a plus b. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 7, ஆப்ஷன் 6, ஆப்ஷன் சி வந்து 5, ஆப்ஷன் டி வந்து 4. ஓகேயா, இது வந்து என்ன சிம்பிள் ட்ரிக்கில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, a minus b equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க தானா. இப்போது 3 வரணுன்னா ஏக்கு வேல்யூ எப்படி இருக்கலாம், ஒரு 5, அதுலேருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணால் 3 வருமா. அப்போது இதில் வந்து ஏ வந்து 5ன்னு எடுக்கலாம், பியை வந்து என்னென்னு எடுக்கலாம், 2ன்னு எடுக்கலாம். ஓகேயா, அப்போது ஏ வந்து இப்போ இது வந்து கரெக்டு தானே அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ a cube மைனஸ் b cube வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது, a cube மைனஸ் b cubeக்கு 117. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். a cubeனா என்னது, 5 cube. 5 cubeனா 5 into 5 into 5, that is equal to 5 5s are 25. 25 into 5 என்னது 125. அப்போ 125 மைனஸ் b cubeனா என்னது, bக்கு என்னது இங்கே 2. அப்போ 2 into 2 into 2, b cubeக்கு 3 times, 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 125ல் 8 மைனஸ் பண்ண என்னது 117. ஸோ ஏக்கு வேல்யூ, பிக்கு வேல்யூ, ஏக்கு 5, பிக்கு 2. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், a + b வந்து கண்டுபிடிக்கணும். a + b கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏக்கு 5, பிக்கு வந்து என்னது 2, that is equal to 7. 5 + 2 என்னது 7. therefore a + bக்கு வேல்யூ என்னது 5. therefore 7. therefore ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஏக்கும் a மைனஸ் பிக்கு வந்து 3 கொடுத்துருந்தாங்கன்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ அந்த இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேயா, இதுதான் இதோட சிம்பிள் ட்ரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a + b equal to 5 and a square + b square equal to 13, find a minus b. இப்போது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் டி வந்து 4. இதை வந்து எந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணது மாதிரி தான். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a + b வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க தானா. இப்போது இது வந்து இது ஏயும் பியும் சேர்ந்து தான் 5. அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. இப்போ ஏக்கு வந்து 3யும் பிக்கு வந்து 2வும் கொடுங்க. அப்போ என்ன வரும், 5 தானா. இப்போ இது கரெக்டானு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. என்னது, a² + b² என்னது கொடுத்துருக்காங்க, 13ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a²ன்னா நம்ம இங்கே ஏக்கு என்ன எடுத்தோம், 3ன்னு எடுத்தோமா. அப்போ அதுக்கு ஸ்கொயர் என்னது, 3 3s are 9. 9 + b² என்னது 2². 2² என்னது 4. அப்போது 9 + 4 என்னது 13. therefore நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கரெக்டு தான். அப்போது இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், a minus b என்னான்னு கண்டுபிடிக்கணும். a minus b என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், a என்னது 3 minus b என்னது 2, that is equal to 1. therefore a minus b equal to 1. ஓகேயா, இது வந்து ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ எடுத்து அதை வந்து சிம்பிளாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a cube minus b cube equal to 56 and a minus b equal to 2, find a² + b². இங்கே வந்து a cube minus b cube வேல்யூ கொடுத்துருக்காங்க, a minus b வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், a² + b² வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 10, ஆப்ஷன் 20, ஆப்ஷன் 30, ஆப்ஷன் டி வந்து 40. அப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, a cube minus b cube வந்து 56 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏக்கும் பிக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், a minus b வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க தானா. இப்போது ஒரு நம்பர்லேருந்து மைனஸ் பியை வந்து மைனஸ் பண்ணால் தான் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏ வந்து பெரிய நம்பராக தான் இருக்கும். இப்போ 4லேருந்து 2வை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2 தான் வரும். இப்போ இது கரெக்டானு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், a cube minus b cube 56 வருதான்னு பார்ப்போம். இப்போது a cubeனா இங்கே என்னது, ஏக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம் 4. அப்போ 4³
minus bக்கு என்ன எடுத்திருக்கோம் 2 2 cube equal to 56 இப்போ 4 cubeனா என்ன வரும் 4 into 4 into 4 4 4 are 16 16 into 4 என்னது 64 தானா 64 minus இங்க 2 cube 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 that is equal to 54ல 8 minus பண்ணா என்ன வரும் 56 தானா 64ல இருந்து 8 minus பண்ணா 56 இங்க என்ன இருக்கு 56 therefore a க்கும் b க்கும் நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து என்னது கரெக்ட் இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க a² + b² கேட்டிருக்காங்க அப்ப a² + b² = a என்னது 4 அப்போ 4² + b² என்னது 2 அப்போ 2² that is equal to 4 4s are என்னது 16 16 plus 2 2s are என்னது 4 that is equal to 20 அப்போ a² + b² க்கு வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சு 20 கிடைச்சு இது ஆப்ஷன் B so இது ஆப்ஷன் B தான் இதோட கரெக்ட் ஆன்சர் ஓகே फ्रेंड्स fourth question பார்க்கலாம் if a - 3 the whole square plus b - 4 the whole square plus c - 9 the whole square equal to 0 then find root of a plus b plus c options கொடுத்திருக்காங்க option A1 option B2 option C3 option D வந்து 4 இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்னது இவ்ளோ டேர்ம் எடுத்தாலும் வேல்யூ என்னவா தான் இருக்கும் 0வா தான் இருக்கும் தானா அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுங்க இப்போ பாருங்க a - 3 the whole square equal to 0 அப்படி ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவேட் பண்ணுங்க a - 3 the whole square b - 4 the whole square c - 9 the whole square அப்ப என்ன வரும் a - 3 equal to 0 அப்ப a equal to என்ன வரும் 3 வரும் அதே மாதிரி b - 4 equal to 0 எடுத்தோம்னா என்ன வரும் b equal to 4 a 3 யும் b 4 ம் அடுத்து என்னது c - 9 equal to 0 அப்ப c வந்து என்ன வரும் 9 வரும் ஓகேயா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் அப்போ இப்போ இதுல a யும் b யும் c யும் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 0 ன்னு கொடுத்திருக்கிறதுனால ஈக்குவேட் பண்றோம் ஓகேயா இப்போ அடுத்த என்ன क्वेश्चनல நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் a plus b plus c வந்து கண்டுபிடிக்கணும் that is equal to root of a என்னது 3 plus b என்னது 4 plus 9 that is equal to root of 4 plus 3 என்னது 7 7 plus 9 என்னது root 16 that is equal to root 16 னா வேல்யூ என்னது 4 4s are தானே 16 அப்போ 4 அப்போ root of a plus b plus c के value என்னது 4 therefore option D is the correct answer okay okay friends அடுத்த question பார்க்கலாம் if x square plus y square plus 4x minus 4y plus 8 equal to 0 then find the value of x plus y என்னன்னு கண்டுபிடிக்கணும் x plus y வந்து வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போ இங்க பாருங்க 0 க்கு வந்து ஈக்குவேட் பண்ணிருக்காங்க அப்போ இங்க x உம் y உம் டேர்ம் இருக்குதானா அப்போ நம்ம இது வந்து x தனியாவும் y தனியாவும் எடுக்கலாம் இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்திருக்காங்க 8 கொடுத்திருக்காங்க அப்ப 8 கான்ஸ்டன்ட்டா இருந்தா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் x² + 4x இப்போ a² + 2ab ஃபார்ம்ல எழுதணும்னா இங்க வந்து 2 * 2 தான வரும் அப்படினா 2ab னா ஃபார்முலால ஒரு 2 வரும் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு 2 வருது அப்போ இங்க வந்து +4 வந்தா தானே இங்க 2 வரும் புரியுதா அப்போ இந்த கான்ஸ்டன்ட்க்கு 4 ம் அந்த கான்ஸ்டன்ட் நடுவுல வந்து ப்ளஸ் சைன் x அடுத்து என்ன y² - 4y plus இங்க வந்து 4 ஓகேயா இந்த 8 வந்து ரெண்டு சைடுமா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு 4 ம் 4 ம் அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ x² இப்போ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு a² + 2ab + b² ஃபார்ம்ல இருக்கு இப்போ ஆல்ரெடி இந்த x² இந்த 4x அப்ப இந்த 4x க்கு பதிலா இந்த 2ab ஃபார்முலால எடுத்தோம்னா என்ன வரும் 2 * a க்கு பதிலா x * b க்கு பதிலா ஏது நம்பர் வரணும் 2 வரணும் அப்போ இங்க b² க்கு வேல்யூ என்ன வரணும் 4 வரணும் புரியுதா அப்படினா 2² அதுக்கு வேல்யூ தான் 4 நம்ம இந்த கான்ஸ்டன்ட் 8 வந்து இந்த 4 ம் 4 மா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கோம் ஓகேயா = 0 இப்போ இதுல என்ன பண்ணனும் அப்படினா இத வந்து என்ன ஃபார்ம்ல எழுதலாம் a plus b the whole square தானே இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு x plus b என்ன இருக்குங்க 2 the whole square plus
இங்கே என்ன இருக்குது a minus b the whole square ஃபார்ம் தானே அப்போ y minus 2 the whole square equal to 0 இப்போ 0க்கு equate பண்ணுங்க அப்போ என்ன வரும் x plus 2 equal to 0 y minus 2 equal to 0 அப்போ x equal to minus 2 y equal to 2 இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க x plus y வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் தானா அப்போ x plus y எடுத்தோம்னா xக்கு என்னது minus 2 plus yக்கு என்னது 2 that is equal to 0 ஓகேயா அப்போ x plus yக்கு வேல்யூ நமக்கு என்ன கிடச்சி 0 கிடச்சி therefore option D தான் இதோட correct answer okay friends அடுத்த question பார்க்கலாம் if 2x minus y the whole square plus 3y minus 2z the whole square equal to 0 then x is to y is to z value என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கொஸ்டின் வந்து என்னது இந்த டேர்ம் வந்து என்னது ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் இல்லை 2x minus y the whole square equal to 0வும் ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வரும் 2x minus y தான் வரும் ஓகேயா அதே மாதிரி 3y minus 2z equal to 0 வரும் இப்போ 2x எடுத்தோம்னா என்ன வரும் இந்த y இங்கே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒயில் வரும் therefore x by y ஃபார்மில் எடுத்தோம்னா என்ன வரும் 1 divided by இந்த 2 இங்கே வரும்போது டினாமினேட்டரில் வரும் ஓகேயா அடுத்து இங்கே 3y equal to இந்த 2 இங்கே வந்தால் என்ன வரும் 2z equal to இந்த சைடு வந்தால் ப்ளஸில் வரும் therefore y by இந்த z இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரலாம் 2 divided by இந்த 3ஐ வந்து இங்கே கீழே கொண்டு வரலாம் தானா இப்போது y இது வந்து ஈக்குவேட் பண்ணுங்க xக்கு என்ன இருக்குது 1 இருக்குது xக்கு என்ன இருக்குது 1 இருக்குது yக்கு என்ன இருக்குது 2 yக்கு வந்து 2 இருக்குது zக்கு என்ன இருக்குது 3 இருக்குது இங்கே yக்கு வந்து 2 எழுதியாச்சு இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க x is to y is to z கேட்டிருக்காங்க அப்போ xக்கு என்ன வரும் 1 is to yக்கு என்னது 2 is to zக்கு என்னது 3 therefore option B தான் இதோட கரெக்ட் ஆன்சர் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 7th கொஸ்டின் பார்க்கலாம் if 2x plus 1 by 3x equal to 5 find 5x by 6x square plus 20x plus 1 இதை வந்து எந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 by 6 1 by 5 1 by 7 1 by 4 ஓகேயா இப்போது இது வந்து என்ன பண்ணலான்னா இப்போ ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2x plus 1 by 3x equal to 5 கொடுத்துருக்காங்க தானா எல்சிஎம் எடுக்கலாமா எல்சிஎம் என்ன எடுத்தால் என்ன வரும் 3x இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் 3 2s are 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 5 அப்போ இது எப்படி வரும் இங்கே வந்து டினாமினேட்டரில் டிவைடில் இருந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு எந்த சைடு போனால் என்ன வரும் மல்டிப்ளிகேஷனில் வரும் அப்போ எப்படி வரும்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 5 into அப்படின்னா 5 into 3xன்னு வரும் நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் எழுதுனா 5 3s are என்னது 15 therefore 15xன்னு எழுதியிருக்கோம் ஓகேயா இப்போது இந்த 6x plus 1 equal to என்னது 15x கிடச்சி நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் 5x dividing by 6x square plus இந்த 1 அடுத்து எழுதுங்க plus 20xன்னு எழுதுங்க ஓகேயா இப்போ 6x plus 1க்கு என்ன இருக்குது 15x அப்போ இவ்வளோ இடத்துல நமக்கு என்ன போடலாம் 15x போடலாமா அப்போ 5x dividing by 15x plus 20ன்னு வரும் 20xன்னு வரும் ஓகேயா அப்போ இதை எப்படி எழுதலாம் 5x dividing by 15 plus 20 என்னது 35x அப்போ எக்ஸும் எக்ஸும் வெட்டி போகும் 1 5 is 5 7 5s are 35 that is equal to 1 by 7 அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர் இதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி எக்ஸும் ஒன் டேர்மும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக இந்த மெத்தடை வந்து சால்வ் பண்ணலாம் இதுதான் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by x equal to 5 find 2x by 3x square plus 5x plus 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 by 9 1 by 8 1 by 10 1 by 6 இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 by x வந்து என்னது 5ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to 5 வருமா அப்போ இது என்ன எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 equal to எக்ஸ் இன்ட்டு 5 என்னது 5x ஓகேயா இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 உள்ள வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம் எப்படி இப்போது 2x dividing by 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x
ப்ளஸ் 3 இருக்கா, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2x டிவைடிங் பை 3x ஸ்கொயர், இந்த 3ஐ வந்து அடுத்து எழுதுங்க ப்ளஸ் 5x. இப்போது 2x டிவைடிங் பை இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் 3ஐ காமனாக வெளியில் எடுக்கலாமா, 3ஐ காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 5xன்னு வருதா. இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5xன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 2x டிவைடிங் பை 3 இன்ட்டு 5x ப்ளஸ் 5x. ஓகேயா. இப்போது 5 3s என்னது 15, 15 ப்ளஸ் 5 என்னது 20. that is equal to 2x dividing by 20x. xம் xம் cancel ஆகும். 1 2 is to 10. that is equal to என்னது 1 by 10. therefore option C தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் x by 2x square plus 5x plus 2 equal to 1 by 6, find x plus 1 by x வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் என்னது 1, ஆப்ஷன் B 1 by 2, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D வந்து 1 by 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டினில் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க தானா, ஆனால் இதில் வந்து இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 2 டைப் உண்டு, 2 டைப்பையும் நீங்கள் கிளியராக படித்து வச்சுருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல் எழுதலாம்ல. ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன வரும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 6 பை x ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஓகேயா, ஈக்குவல் டு 6ன்னு வரும். இப்போது டிவைடட் பை x இருக்கா, இது வந்து ஒவ்வொரு டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 2x ஸ்கொயர் பை எக்ஸ்னா ஒரு எக்ஸும் வெட்டி போகுமா, அப்போ என்ன வரும் 2x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 5x பை எக்ஸ் இருக்கா, அப்போ என்ன வரும் எக்ஸும் வெட்டி போகும், பேலன்ஸ் என்ன இருக்குது 5 இருக்கா, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 2 வரும், ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்குது. therefore டிவைடட் பை எக்ஸ் என்னது 2 பை எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு 6. ஓகேயா. இப்போ இந்த எக்ஸையும் ஜாயின் எக்ஸும் இருக்கா, இதில் நியூமரேட்டரில் என்ன இருக்குது 2 2. ஃபஸ்ட்டு இதை வந்து பக்கத்தில் எழுதுவோம், சேம் வேரியபிள்ஸாக பக்கத்தில் எழுதுகிறோம். 2x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஓகேயா. இப்போ இதில் வந்து 2 வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லை, அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 6ன்னு வருமா. இப்போது இந்த 5 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன வரும் 2 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே வரும்போது என்ன வரும் மைனஸில் வரும். அப்போ 6 மைனஸ் 5 என்னது 1. ஓகேயா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன வரும் டிவைடில் வரும். therefore 1 by 2. therefore எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சி 1 by 2 தான் கிடச்சி. therefore ஆப்ஷன் B தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின். இஃப் 3x ப்ளஸ் 1 by 2x ஈக்குவல் டு 5, ஃபைண்ட் 10x by 6x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 1. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் 1 by 2x வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஈஸி மெத்தட் எப்படின்னா, இப்போது 3x ப்ளஸ் 1 by 2x ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு எல்சிஎம் எடுங்க, என்ன வரும் 2x. 3 2s என்னது 6 x into x என்னது x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னது 5. இப்போது 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இப்போது இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு எந்த சைடு வரும் என்ன வரும் மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போது 5 into 2 என்னது 5 2s 10x. ஓகேயா. இப்போது 6x ப்ளஸ் 1க்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே கொஸ்டினில் பாருங்கள் 6xம் ஒரு ப்ளஸ் 1 இருக்கா, அப்போ அந்த வேல்யூவில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும் 10x டிவைடிங் பை இங்கே 6x ப்ளஸ் 1க்கு வேல்யூ என்னது 10. அப்போது 10x ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்க ஒரு 10x, அந்த 10x. புரிஞ்சா? வேணுன்னா இதில் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். என்ன கொஸ்டினில் என்ன இருக்குது 10x டிவைடிங் பை இந்த 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 10x. இப்போ இதுக்கு வேல்யூ தான் என்னது 10xன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேயா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 10x டிவைடிங் பை 10 ப்ளஸ் 10 என்னது 20x. எக்ஸும் கேன்சல் ஆகும். 1 10 is 10, 2 10s are 20. that is equal to 1 by 2. therefore ஆன்சர் என்னது 1 by 2. ஆப்ஷன் B தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா.
Okay friends, அடுத்த question பார்க்கலாம். If a plus b plus c equal to 0, find a square by bc plus b square by ca plus c square by ab. ஓகேயா, இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A1, ஆப்ஷன் B2, ஆப்ஷன் C3, ஆப்ஷன் D வந்து 4. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, a plus b plus c மூணையும் ஆட் பண்ணால் வேல்யூ என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க, 0 வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்போ வந்து வேல்யூ எடுக்கலாம். இப்போ ஏக்கு வந்து 1ம் பிக்கு வந்து 1ம் எடுத்தால் 2 வரும். அப்போ சிக்கு வந்து -2 போட்டோன்னா என்னது வரும், 0 வருமா? இப்போ போடுங்க பார்ப்போம். இப்போது ஏக்கு வந்து 1 ப்ளஸ் பிக்கு வந்து 1, இப்போ சிக்கு வந்து -2 போட்டோன்னா என்ன வரும், 0 வரும். ஓகேயா, இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபி ஈக்குவல் டு, இப்போது ஏக்கு என்னது 1, அப்போது 1 ஸ்கொயருக்கு என்னது 1 தான் வரும், பை பிசின்னா என்னது 1 இன்ட்டு -2 என்ன வரும், -2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்னது வரும், 1 டிவைடிங் பை சிஏ, சிக்கு வந்து -2 இன்ட்டு ஏக்கு வந்து என்னது 1, அப்போ என்ன வரும் -2 ப்ளஸ் சிக்கு என்னது -2 the whole square டிவைடிங் பை ஏபின்னா என்னது 1. ஓகேயா, that is equal to 1 by -2 plus 1 by -2. இந்த -2 into -2 என்னது 2 2s are 4 ப்ளஸ் ஆகும் தான். நான் மைனஸ் வந்து -2 minus plus therefore 4. ஓகேயா, இப்போது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க, என்ன வரும், -2 தான் எல்சிஎம். அப்போது -2 எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே என்ன வரும், 1 + 1 -2 எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே என்ன வரும், -2. ஓகேயா, that is equal to எல்சிஎம் எடுங்க. இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் என்ன வரும், -2 எடுத்தோன்னா இங்கே மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 + 1 இந்த +4. ஓகேயா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 + 1 என்னது 2 by இந்த -2 ப்ளஸ் இந்த 4. அப்போது இந்த 2ம் 2ம் வெட்டி போகுமா, பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் 2 2 கேன்சல் ஆகுமா, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, -1 + 4 that is equal to 3. ஓகேயா, அப்போது ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, இது வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஓகேயா, இப்போ ஏக்கும் பிக்கும் இதே மாதிரி நம்பர் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேயா, ஈஸியாக இந்த மெத்தட் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் x equal to 14 then x power 4 minus 15x cube plus 15x square minus 15x plus 40 equal to 0. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் A 20, ஆப்ஷன் B 22, ஆப்ஷன் C 24, ஆப்ஷன் D வந்து 26 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ வந்து இதை வந்து சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு வந்து 14 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்மில் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் இந்த 14 வந்து அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 14 power 4 minus 15x 15 into 14 power 3 plus 15x 15 into 14 power 2 அப்படி போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி பண்ணணும். ஓகேயா, இது வந்து நார்மலாக நம்ம மேக்ஸில் வந்து படிக்கிற ஒரு மெத்தட். இதை வந்து சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டேர்ம் கான்ஸ்டன்ட்டும் இந்த எக்ஸ் டேர்மும் அதை வந்து எடுக்கணும். இப்போ என்ன வரும், -15x + 40. ஓகேயா, இப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு வந்து என்னது 14, அப்போ இந்த 14x. ஓகேயா, இப்போது இங்கே கொஸ்டினில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து என்ன வரும், ப்ளஸ் வரும். இதுவே கொஸ்டினில் ப்ளஸ் இருந்தால் இதில் என்ன போடணும், மைனஸ் போடணும். ஓகேயா, இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வரும், 15ல் 14 மைனஸ் பண்ணால் என்ன வரும், எக்ஸு பெரிய நம்பர் சைனு மைனஸு ப்ளஸ் 40. ஓகேயா, இப்போது இந்த எக்ஸுக்கு வேல்யூ வந்து நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 14. தேர்ஃபோர் இந்த 14 வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும், இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 26 தானா.
therefore option D தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் வரும். நீங்கள் கிளியராக பாருங்கள். இப்போது எக்ஸுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 14^4 இதில் வந்து 14^3 இதில் 14^2 இதுக்கு எல்லாமே இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி நமக்கு லெந்தியாக போகும். ஆனால் இது வந்து சிம்பிள் மெத்தட் என்னென்னா இந்த லாஸ்ட் 2 டேர்மையும் எடுக்கணும். ஓகேயா? இந்த லாஸ்ட் 2 டேர்மில் இந்த எக்ஸ் வேரியபிள் இருக்குல்ல இதில் சப்போஸ் மைனஸ் வந்துன்னா நம்ம இங்கே எக்ஸ் டேர்ம் எடுக்கும்ல இந்த எக்ஸுன்னு 14xன்னு எடுத்தால் இதில் வந்து ப்ளஸ் போடணும். இதுவே கொஸ்டினில் வந்து ப்ளஸ் இருந்துன்னா நம்ம இங்கே என்ன போடணும் மைனஸ் போடணும். ஓகேயா? இவ்வளோதான் இதுக்கு மெயின் கான்செப்ட் இவ்வளோ தான். இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இப்போ எக்ஸுக்கு இடத்துல 14 போட்டு இதில் வந்து மைனஸ் பண்ணி எடுத்தோன்னா 26 வரும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு அதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் கூட பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 106 தென் எக்ஸ் பவர் 5 மைனஸ் 107 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 107 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 107 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 107 எக்ஸ் ப்ளஸ் 25 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 132, ஆப்ஷன் பி 131, ஆப்ஷன் சி 133, ஆப்ஷன் டி 134 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லாஸ்ட் 2 டேர்ம் எடுக்கலாம். இந்த லாஸ்ட் 2 டேர்ம் என்ன இருக்குது? 107x ப்ளஸ் 25ன்னு இருக்குது தானா? இப்போது இதுங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 106. அப்போ இந்த எக்ஸுக்கு வேல்யூ எங்கே எழுதுங்க? 1066. நான் நேரமே போன கொஸ்டினில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே கொஸ்டினில் வந்து இங்கே என்ன அடிஷனில் இருக்குது தானா? அடிஷனில் இருந்தால் நம்ம எடுக்கிற வேல்யூ என்னென்னு எடுக்கணும்? சப்ட்ராக்ஷனில் எடுக்கணும். ஓகேயா? இப்போ இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வரும்? 107ல் 16 போனால் என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன 25. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்னது? எக்ஸுக்கு வேல்யூ 106. அந்த 106 ப்ளஸ் 25. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 + 1 1 3 1. அப்போ 131. தேர்ஃபோர் ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின். ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் இன் 1 × 2 × 3 × எக்ஸெட்ரா 500? இவ்வளோ டேர்முக்குள்ளே எவ்வளோ ஜீரோஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு 500 இருக்குல்ல, இந்த 500க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. 500க்கு 5க்கு என்ன போகும்? 100. 5க்கு 2 0, 5க்கு 4. ஓகேயா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து இந்த 5க்கு போகுமா? டேபிள்ஸுக்கு போகாதில்ல, அதனால் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 500க்கு இந்த எவ்வளோ ஜீரோஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 500 ஃபஸ்ட்டு இருக்க இந்த 500 டேர்மை விட்டுட்டு பாக்கி இவ்வளோ டேர்மே எடுக்கணும். என்ன இருக்குது? 100 + 20 + 4 இருக்குது. அப்போ என்ன ஆட் பண்ணுங்கள்? 100 + 20 என்னது? 120, 124. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேயா? இப்போது இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதில் வந்து 1 × 2 × 3 × எக்ஸெட்ரா இப்போது 125 வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? எல்சிஎம் அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் டேர்ம் எடுக்கணும். 125. 5க்கு வந்து எல்லாமே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகே? 5th டேர்முக்கு 5th டேபிளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2s are 10, பேலன்ஸ் 2 5. அப்போ என்ன? 5 5s are 25. அடுத்து என்ன வரும்? 1 5 is 5. ஓகேயா? அடுத்து என்ன? இங்கே வந்து கொஸ்டினில் 125 இருந்துன்னா அப்போ இந்த 125 நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்க டேம் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 25 5 1. அப்போ என்ன வரும்? 25 + 5 என்னது? 30. 30 + 1 என்னது? 31. இது ஆன்சர் 31 வரும். ஓகேயா? இதே மாதிரி ஏதாவது நம்பர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If x power a equal to y power b equal to z power c and y square is equal to zx, find 1/a plus 1/b. 1/a 1/c के வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/b, ஆப்ஷன் சி
ஆப்ஷன் பி வந்து 2/b, ஆப்ஷன் சி வந்து 3/b, ஆப்ஷன் டி வந்து 4/bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 1/a/n 1/a + 1/c என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? x⁴a = y⁴b = z⁴cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து கேக்கு வந்து இக்குவேட் பண்ணுங்கள். கேக்கு இக்குவேட் பண்ணால் என்ன வரும்? x⁴a = k வருமா? இதில் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ எடுத்தோம்னா என்ன வரும்? k இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது, இங்கே வந்து பவரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வருமா? என்ன வரும்? 1/aன்னு வருமா? அதே மாதிரி எல்லா டேர்மையும் எழுதுங்க. y = k⁴, இங்கே bன்னு இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு எந்த சைடு வரும்போ 1/bன்னு வரும். அதே மாதிரி இசட்டுக்கு என்ன வரும்? k⁴ 1/cன்னு வரும். ஓகேயா? இப்போது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? y² = zxன்னு கொடுத்துருக்காங்க. y² = zxன்னு கொடுத்துருக்காங்க தானே? இப்போது இதில் வந்து yக்கு வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். yக்கு என்னது? k⁴ 1/b. அப்போது k⁴ 1/b (2) = z என்னது? k⁴ 1/c இன்டு x என்னது? k⁴ 1/a. ஓகேயா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? a⁴m இன்டு a⁴n = a⁴m + n. ஓகேயா? அப்போது இங்கே வந்து என்ன டேர்மில் இருக்குது? a⁴m இன்டு a⁴n ஃபார்மில் தானே இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதலாம்? ரைட் ஹேண்ட் சைடில் k⁴ 1/b (2) இருக்குது ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? k⁴ 1/c + 1/aன்னு வருமா? இப்போது கொஸ்டினில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 1/a + 1/c. அப்போ அது இங்கே வந்துச்சா? நியூமரேட் இந்த பவரில் அப்படி தானே இருக்குது. அப்போது இங்கே என்ன எழுதலாம்? k⁴ இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? k⁴ 2/b = k⁴. இதை எப்படி எழுதலாம்? 1/a + 1/cன்னு எழுதலாமா? அடிஷனில் இருந்ததுன்னா நம்ம சைடு மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? இப்போ வந்து நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? 1/a + 1/c. அப்போ 1/a + 1/cக்கு இக்குவேட் பண்ணுங்கள் பவரில். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2/b. அப்போது 1/a + 1/c = 2/b. இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.